வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்ற தலைப்பு, இன்று தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையம் கூட்டம் நடைபெற்றது. அதில் சில புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் அதிக அளவில் சாதிய படுகொலைகள் நடந்த மாநிலங்களில் தமிழகமும் ஒன்றாக இருக்கிறது என்கின்றது அந்த தகவல். இந்த ஆண்டு சற்று குறைந்திருந்தாலும் 2013ஆம் ஆண்டுகளில் அதிக அளவில் நடைபெற்றிருக்கிறது. 2011 தற்போது 15 வரை அதிக அளவில் சாதிய படுகொலைகள், குறிப்பாக இந்த கௌரவ கொலைகள் போன்ற கொலைகள் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற தகவல் அங்கு வந்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நடுவண் அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டம் போன்றவைகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் முழுமையாக பயன்படுத்துவது இல்லை, அவர்கள் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் திருப்தி அளிக்கவில்லை என்கின்ற பதிலும் வந்திருக்கிறது. ஆக இது போன்ற விஷயங்களை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், இது போன்ற திட்டங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பட்டியல் சமூகத்தினருக்காக ஒதுக்கப்படுகிற நிதிகள் எவ்வாறு செயல்படுகிறது, ஏன் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஆணவ படுகொலைகள், சாதிய படுகொலைகள் அதிக அளவில் நடைபெறுகிறது, இதற்கு என்ன காரணம்? அரசியலா, அரசியல் கட்சிகளா, சமூகமா, அல்லது இந்த காதல் திருமணங்கள் அதிகரிப்பதா? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது குறித்து தான் இன்றைய விவாத அரங்கில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வலதுசாரி சிந்தனையாளர் பாலாஜி வெங்கட்ராமன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். எழுத்தாளர் ஆழி பதிப்பகத்தின் உரிமையாளர் செந்தில்நாதன் அவர்களும் அவர் தரப்பு பார்வையை இங்கு முன்வைக்க இருக்கிறார். மேலும் சமூக சமத்துவ படையினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய சிவகாமி ஐஏஎஸ் அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு, அவர் சார்ந்த இயக்கம் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்க உள்ளார். கொங்கு நாடு ஜனநாயக பேரவை அமைப்பினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த விவகாரத்தில் அவர் தரப்பு, அவருடைய பார்வையை முன்வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், நீங்கள் முதல்ல உங்களிடம் ஒரு ஜென்ரலாக எந்த ஒரு அரசியல் பார்வையும் இல்லாமல் ஏன் இந்த 5 வருஷமாக, ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஏன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கிடையாது, இப்போ உத்தரப்பிரதேசம் மற்ற வட இந்திய மாநிலங்கள் இருக்கிற மாதிரி அந்த கட்ட பஞ்சாயத்து படி கொடுக்குற கொடுமைகளோ அந்தளவுக்கோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த 5 வருஷத்தில் இவ்வளவு மோசமாக இந்த இது செய்தித்தாள்களை வருது? எப்போ பார்த்தாலும் இந்த கொலை, தலித் படுகொலை, தண்டவாளத்தில் செத்து கிடக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து கன்சீவாக இருக்க லேடி அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் இந்த 5 வருடமும் அதிகமாக இருக்குது. இது இப்போ ரிப்போர்ட்டாகவே கவர்மெண்ட்டே இதை சொல்லியிருக்கு. இது ஏன் தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷமாக என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது இந்த 5 வருஷம்னு சொல்கிறத விட 2011 இந்த மாதிரியான கொலைகள், கௌரவ கொலைகள் அப்படின்னா ஆண்டொன்றுக்கு 20 கொலைகள் தமிழகத்தில் நடக்கிற மாதிரியும், தற்கொலைகள்னு எடுத்திங்கன்னா ஒரு 700 தற்கொலைகள் நடக்குது. அதில் பாதிக்கு மேலே தலித் இளைஞர்கள், இந்த மாதிரியான கொலைகள் அப்படி தான் எட்வின் கதிர்ன்றவர் எவிடன்ஸ் கதிர்ன்றவர் இந்த பேட்டியாக கொடுத்துருந்தார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசு கட்சிகளும் தான் அவங்க ஜாதி அரசியலில் தான் ஜாஸ்தி முன்னெடுக்கிறாங்க. இப்போ முன்ன அந்த மாதிரி கிடையாது. எந்த கட்சியில் சொல்கிறீங்க? எல்லாருமே, எல்லா கட்சிக்குமே ஜாதி. அதாவது ஒரு எம்எல்ஏ நிற்க வைக்கணும்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஜாதி ஆண்டு காலமாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறமா 5 வருஷமா மட்டும் வரலையே சார். அப்படி கிடையாது, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இந்த 5 வருஷத்தை கேட்டதுனால தான் இந்த 5 வருஷம் ஜாஸ்தி. அதுக்கு முன்னாலே இது இருந்தது. அதுக்கு முன்னால் இந்த அளவுக்கான ஊடகங்கள் வெளியே கொண்டு வரல, சப்ரஸ் பண்ணப்பட்டது. இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கங்க. ஆம்பூரில் ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கு என்ன காரணம்ன்றது உள்ளே நம்ம போக தேவையில்லை. ஆனால் அந்த கலவரத்துக்கான காரணம் ஒரு பெண் அப்படின்னு திரிக்கிறாங்க. இப்போது இது யார் அந்த திரிப்பை யார் செய்கிறது? ஊடகம். அதை எந்த அரசியல் கட்சியாவது எதிர்த்து கேட்டுருக்கிறாங்களே, எதுக்காகப்பா அந்த தலித் பொண்ணை இந்த மாதிரி 11 பொண்ணு அவங்களோட சேர்ந்து சுற்றி இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு எந்த அரசியல் தலைவராக கேட்டாங்களா? கிடையாது. காரணம் அங்கேயும் ஒரு அரசியல் சிறுபான்மை. அதை எதிர்த்து கேட்டால் நமக்கு எங்கே அந்த ஓட்டு போயிடுமோ, அவங்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகுமோ, அந்த பயத்தில் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி அரசியல் பண்ணாங்க. இந்த மாதிரி இது நடந்துட்டு தான் இருக்கும். கோகுல்ராஜுக்கு போன ஒரு தலைவர், சேலத்துக்கு போய் பார்த்தவங்க இந்த பவித்ரான்ற பெண்ணை அம்போன்னு விட்டாங்க. அப்ப அந்த தலித் பிரச்சனைன்னு பாக்குறீங்களா நீங்க? இப்ப இந்த ஆம்பூர்ல நடந்ததுல எங்க சாதி வந்தது? அந்த இடத்துல சார், இந்த இடத்துல ஜாதி திட்டமிட்டு சமூகம் சேர்த்து தலையை வச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துல எங்க ஜாதி வந்ததுன்னு கேக்குறீங்கல்ல, அந்த பொண்ணு என்னன்னு சொல்றாங்க? ஆம்பூர் கலவரத்துக்கு காரணமான பெண் சொல்லாமா? அந்த பொண்ணு தான் இப்ப கலவரம் பண்ணுன்னு சொல்றதா? இல்ல, அங்க சாதி எங்க வந்தது? அதுதான் விசாரணை எல்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க தானே சார் கலவரம் வந்தது. அந்த பெண்ணுக்கு ஊடகம் என்ன சொல்லணும்? அந்த பொண்ணை பிடிக்கும் போது
அது ஊடகம் செய்கிற தவறாக கூட அப்போ இருக்கும். அதுதானே, இதுதான் மிஸ்இன்டர்பிரேஷன் தானே இதெல்லாம். ஏதாவது அந்த இடத்து இதை சொல்லக்கூடாது, இதை இப்படி சொல்லி அதை மறைச்சிடலாம். சரி, அந்த பொண்ணை இது பண்ணும்போது எந்த அரசியல் தலைவர் அந்த பொண்ணுக்காக இன்னி வரைக்கும் அது நம்ம தனியாக கூட பேசுவோம். இப்போ இந்த மாதிரியான கொலைகள் சாதியின் பேரால் நடக்கப்படுகிற, குறிப்பாக பட்டியல் சமூக இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள், இவர்கள் இருவருமே பாதிக்கப்பட்டு கொலை செய்கிற அளவுக்கு வராங்க. ஒரு நாகரிக முதிர்ச்சி அடைந்த சமூகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் குறையணும். ஆனால் தமிழ்நாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்ற மாநிலத்தை விட அதிகம் இல்லாத அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ஒரு மாநிலத்தில் இந்த 5 வருடமாக இந்த விஷயங்கள் ஏன் அதிகமாக தான்? 5 வருடத்துக்கு முன்னாலே நடந்துட்டு இருக்குது. இப்போ ஊடக வெளிச்சம் ஜாஸ்தி வந்ததுனால ஜாஸ்தி தெரியுது, அவ்வளோதான். அன்றைக்கி நடக்கலன்னுலாம் கிடையாது, அன்றைக்கி நடந்தது. அன்றைக்கி நடந்ததுனால தான் மேடம் மாதிரியான ஆட்கள்லாம் முன்னே வந்து இந்த மாதிரியான எங்கள் மக்களுக்கு தீங்குகள் நடக்குது, நாங்கள் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்களுடைய பதவியை உதறிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன 5 வருஷத்துக்கு முன்னாலே வந்தாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாலே இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. எதுக்காக வந்தாங்க? இந்த மாதிரியான கொடுமைகளை எதிர்த்து துணிஞ்சு போராடணும்னு தானே வந்திருக்கிறாங்க. அப்போ அன்றைக்கி நடக்காம நீங்கள் சொல்வது அரசியல் கட்சிகள் தூண்டி விடுகிறன, மக்கள் மத்தியில் சாதி உணர்ச்சி கிடையாது. இருக்குது சார், இருக்குது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஜாதி உணர்ச்சின்றது வந்து ஒரு லெவலுக்கு தான். இவங்க போயிட்டு அதை ஊதி விட்டால் தான் அது பெருசாகுது. இந்த கலவரம் கூட அப்படி தான் ஆச்சு. எந்த கலவரமே இவங்க உள்ளே போகாமல் இருந்தால் இது இந்த அளவுக்கு வெடிக்காது. ஒரு மிஞ்சி போனால் அவங்க கூட சுற்றத்தாரோட ஒரு 4 பேர் 10 பேர் போயிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும், போலீஸ் வந்தவொடனே சமரசம் ஆகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க போயிட்டு ஊதி விட வேண்டியது. அவன் செத்தான் அவனுக்கு ஒரு 50 லட்சம் கொடு, இவன் செத்தா இவனுக்கு ஒரு 20 லட்சம் கொடு, அனாவசியமாக ஏற்றி விட வேண்டியது. கண்டிப்பாக செந்தில் சார், நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்குறீங்க. இதுக்கு வந்து சமூகம், மக்கள், இதை தாண்டி அரசியல் மட்டும்தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது அவரோட வாதமாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனைகளுக்கு? இல்லை, இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாக நம்ம பேசின ஒரு விஷயந்தான். இன்றைக்கி அந்த ஆணையத்தினுடைய முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் எந்த ஆச்சரியமும் வந்து கிடையாது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பேசாத பிரச்சனையே 90களில் அம்பேத்கருடைய நூற்றாண்டுக்கு பிறகு தான் தலித் பிரச்சனை அப்படிங்கிறத தனியாக பிரித்து பேச வேண்டியிருக்குன்ற விஷயத்தையே எல்லோரும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரையில் வந்து அது வந்து அப்படி வந்து தனியெல்லாம் பிரித்து பார்க்கல. அது பிரித்து பார்க்கலன்னா அப்படி பார்த்த அமைப்புகளோ அல்லது தனிநபர்களோ பெரிய அளவுக்கு வந்து அங்கீகரிக்கப்படலை. 90களுக்கு பிறகு தான், அம்பேத்கர் நூற்றாண்டு வந்த பிறகு தான் வந்து தலித் அரசியல், தலித் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான முயற்சிகள் எல்லாம் வந்து மேற்கொள்ளப்பட்ட பிறகு தான் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் கவனத்தில் வந்தது. அதன் பிறகும் கூட சமூகத்தில் நடந்த பல்வேறு மாற்றங்கள் வந்து இதை வந்து சரி பண்ணிடும் அப்படின்ற ஒரு விதமான ஒரு மிதப்பில் தான் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வந்தால், சமூகத்தில் பொருளாதாரம் வளர்ந்தா, நாகரிகம் வளர்ந்தா, கல்வி வளர்ந்தா இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு தான் வந்து ஒரு பொதுவான மனநிலை இருந்தது. ஆனால் அது வந்து அப்படி கிடையாதுங்கிறது வரலாறுல பல கூறுகள் இருந்தாலும் கூட அப்படி ஒரு எண்ணம் பொதுவாக இருந்தது. ஆனால் பொருளாதாரம் வளர்ந்துட்டா அல்லது வந்து பொதுவாக வந்து இந்த காலத்தில் அப்படின்லாம் பேசி வந்து அதை மழுப்பிட்டு இருந்தாங்க. யார் பார்க்குறாங்க இப்படியெல்லாம் பேசி மழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து இது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த 2 பெரிய திராவிட கட்சிகளும் திமுக, அதிமுக, அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக தமிழ்நாட்டில் வந்து ஜாதியத்தை வந்து நிலைநிறுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம பார்க்க மறுக்கவே கூடாது. திராவிட இயக்கம் அல்லது சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்னன்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு நேர் எதிராக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, நான் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது வடக்கில் கூட இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஜாதியத்தை வந்து எந்த கட்சியும் மாநிலத்தை சொல்கிறீங்க, அவங்கவுங்க ஜாதி கட்சிகளாக தான் இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் ஒரு ஆதிக்க ஜாதி அல்லது எண்ணிக்கை பெரும்பான்மை ஜாதியினுடைய அரசியலின் அடிப்படையில் தான் இயங்குவது அப்படிங்கிறத வந்து ஓவர் த பீரியட் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து வளர்த்து வச்சாங்க. கடைசியில் அது என்ன ஆகுதுன்னா, அந்த கட்சிகளுக்கு கையும் மீறி அங்கே உள்ள வந்து குட்டி குட்டியாக 78 ஜாதி சங்கங்கள் வந்து அவன் அந்த காலத்து ஜாதி சங்கம் மாதிரி ஏதோ தன் ஜாதியில் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து கல்வியில், வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வாங்கி தரணும், இல்லை படிக்க வைக்கணும், சிட்டிக்கு படிக்க போனோன்னா இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் கொடுக்கணுன்ற அந்த ஜாதி தலைவர்கள்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்த 2 பெரிய கட்சிகளுக்கு வந்து ஓட் சப்ளையர்ஸ், உள்ளூரில் இருக்கக்கூடிய பண முதலைங்க, உள்ளூரில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வந்து அது சாதி சங்கங்களும் விமர்சிக்கிறாங்க. அவங்க திராவிட, அதாவது வந்து இந்த ஜாதி சங்கங்களுக்கும் அந்த திராவிட கட்சிகள், நான் சொல்ல 2 கட்சி தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. திராவிட அமைப்புகளில் இருக்கக்கூடிய சாதி எதிர்ப்பாளர்களை பற்றி நான் பேசலை. இந்த 2 கட்சிகள் எப்படி சிஸ்டமேட்டிக்காக அங்கே வளர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் சரியாக பார்க்கலன்னா இது புரட்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபேட்டுக்கு நான் அப்புறம் வரேன், அந்த அடிப்படையில் மட்டும் சொல்கிறேன். ஸோ இவங்க உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த சாதி சங்கங்கள் இவங்களோட சேர்ந்து தான் செயல்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்னன்னா, தாங்களே வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து திமுகவும் அதிமுகவுக்கும் இனி பெருசாக எதிர்காலம் கிடையாது
அது வந்து விழுந்துரும், கருணாநிதிக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகுன்னு இவங்க ஒரு கணக்கு போட்டு உருவாகும் போது அவங்கவுங்க பேட்டை ராஜாக்களை போல வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உருவாகின கட்சிகள் தான், அமைப்புகள் தான் எந்த மக்கள் செல்வாக்கும் பெருசும் கிடையாது. தடி எடுத்தவன்லாம் தண்டராயன்ற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்து ஜாதி வரியை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வளர்த்து எதிர்காலத்தில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்கான முயற்சியாக வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவர்களுக்கு நேரடியாக உறுத்துறது என்னன்னா தலித்துகள் தான். வேறு யார் மேலே கையை வச்சாலும் 2 பேரும் ஜாதி சங்கம் இல்லையா, இவன் அவன் மேலே கையை வச்சிட முடியாது. ரெண்டாவது வந்து இந்த தீண்டாமை அப்படிங்கிற ஒன்று இல்லாத ஜாதிகளுக்கு இடையில் எவ்வளோ கலப்பு திருமணம் நடந்தாலும் அதெல்லாம் வந்து பூசி மொழிக்கு பேசிட்டு போயிடுவாங்க, நாங்களாம் ரொம்ப நல்லவன்பா, நாங்கள்லாம் பாருங்க கலப்பு திருமணம்லாம் பண்ணிக்கிறோன்னு. ஆனால் வந்து தலித்கள்னு வரும்போது மட்டும் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும், பொருளாதார ரீதியில் ஒரு குறிப்பிட்ட தலித்தை விட குறைந்த நிலையில் இருந்தவனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வரும்போது ரொம்ப தெளிவாக ஒரு டிஃபைன். ஏன்னா ஒரு ஜாதி வெறிக்கு வந்து இலக்கான வகுக்கக்கூடிய விஷயம் தீண்டாமை தான். இவன் மேல் ஜாதிகார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அங்கே வந்து போராட்டம் வர்றது கிடையாது. கொங்கு மண்டலத்தில் எவ்வளோ பேர் வந்து கேரளாவிலேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. அது போராட்டத்தை வந்து கொண்டு வராது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பிசிக்கள் வந்து பிராமின் பெண்களையோ அல்லது ஆண்களையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் போராட்டத்தை வந்து உருவாக்காது. இவங்களுக்கு டிஃபைனிங்கான அந்த இடம் அப்படிங்கிறது தீண்டாமை தான். அந்த அடிப்படையில் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளவு தான் வந்து தலித்துகள் மத்தியில் மாற்றங்கள் நடந்திருந்தாலும், இப்போ பாருங்க நேற்று சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸில் ஒரு கருத்து வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி குழந்தைகளோட அண்டர் வெயிட் அளவும் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய எஃப்சி குழந்தைகளோட அண்டர் வெயிட் அளவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டில் எஸ்சி ஆர் ஃபார் பெட்டர் தேன் எஃப்சி இன் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய உயர் ஜாதிக்காரர்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சிகளுடைய என்ன சொன்னால் ஒரு ஹெல்த் இண்டிகேட்டர் வச்சுங்களேன், சுகாதார குறியீடு சிறப்பாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், வளர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி வளர்ந்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். டோட்டலாக தமிழ்நாடு ஜார்க்கண்ட் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் இல்லை இல்லை இல்லை, அந்த புள்ளிவரம் அப்படி தான் வச்சு பார்க்குறாங்க. என்ன விஷயம்னா, ஜாதியை விட ஒரு டெவலப்மெண்ட் வந்தால் மாற்றங்கள் வருதுன்றதான். டெவலப்மெண்ட் வரும்போது மாற்றம் வருதுங்கிறதுக்கு உதாரணம் இல்லைங்களா. ஆனால் மாற்றம் வந்தால் கூட அப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளுடைய பொருளாதார வாழ்க்கை மேம்பட்டு, கல்வி வாழ்க்கை மேம்பட்டு, அவங்க நல்ல பதவிகள்லாம் வந்து எல்லாம் வந்தாலும் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அரசியலாக இருக்குது. கண்டிப்பாக அவர் குறிப்பிட்டு இடைநிலை சமூகங்களை தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதாவது அவர்களுக்கு வந்து தங்களுடைய உயர்ந்த பார்ப்பனர்களை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுயமரியாதை பிரச்சனைலாம் கிடையாது. தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னைக்கு படித்து இப்போ ஒரு நல்ல நிலைக்கு இருந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அந்த வீட்டில் நம்ம எப்படி சம்மந்தம் பண்ணுறது, நம்ம பொண்ணு இப்படி அப்படி பார்க்கலாம், அந்த உணர்வு இன்னும் இருக்குது. எவ்வளோதான் அவர்கள் முன்னேறினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள அந்த மனம் இடைநிலை சாதியினர் தான் அவர் குறிவிச்சு சொல்கிறார். இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்க சார்? எந்த ஜாதியாக இருந்தாலும் இந்த மாதிரி கொலை செய்கிறது, காலை வெட்டுறது, கையை வெட்டுறது எல்லாமே வந்து ஒரு அநாகரிகமான செயல். அதை நான் அநாகரிகம்னு சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இப்படி வரக்கூடிய இது சூழ்நிலைகளுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். நீங்கள் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்துங்க இன்றைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது என்னுடைய கருத்து. தனி மனித ஒழுக்கம் பொதுவா சொல்றீங்க, பொதுவா தனி மனித ஒழுக்கம் காமனா பாக்குற போது நீங்க அரசியல் பேசுறாங்க, ஜாதி சங்கங்கள் பேசுறாங்க, அதையெல்லாம் இருக்கட்டும், தப்பாட் வைங்க. நான் சொல்றது தனி மனிதனுடைய ஒழுக்கம். தன்னை சார்ந்தவர்கள், தன்னை சார்ந்த சமுதாயம், தன்னை சார்ந்த குடும்பம், தன்னை சார்ந்த குழந்தை குட்டிகள், இப்படி பார்க்கணும் யாராக இருந்தாலுமே. அதை விட்டுட்டு ஜெனரலைஸ் பண்றாங்க. இன்றைக்கு சார் சொன்னாரு, ஜார்க்கண்ட் மாநிலத்தை விட தமிழ்நாட்டு தலித்துகள் வந்து குழந்தைகள் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு. அந்த கிரெடிட் கோஸ் டு அதிமுக. நீங்க அதே மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து என்னன்னா ஒரு வழியில ஃபீட் பண்ணுது, நல்ல சமுதாயத்துல நல்ல குடிமகன்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் எவ்வளவோ சலுகைகள் கொடுக்குது. அந்த சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு தான் வளர வேண்டும், தன் குடும்பம் வளர வேண்டும் என்கின்ற ஒரு தனி மனித ஒழுக்கத்தை நாம் மிகவும் பராமரிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாராய கடை இருக்கு. நீங்க சாராய கடை, இவ்வளவு சாராய கடை ஓபன் பண்ணிட்டு நேற்றுக்கு கோயம்புத்தூர்ல பாருங்க, ஒரு +2 படிக்கிற மாணவி ரோட்ல நின்று சாராயத்தை குடிச்சிட்டு கலாட்டா பண்றான். அவனை ஸ்கூட்டர்ல வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கிருந்து திட்டி அவன் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இதெல்லாம் தேவையா இந்த சமுதாயத்துல? மது ஒழிப்பு எல்லாருமே பேசுறாங்க. இப்ப சாதி ஒழிப்பும் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். சாதி இருக்கிறது ஒரு தப்பான விஷயம் தான். இல்ல சாதி ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளம். நீங்க யாருமே வந்து நான் இந்த ஜாதியில தான் பிறப்பேன்னு வந்து கடவுள்கிட்ட வர வாங்கிட்டு வரல. யார் யார் எங்கெங்க பிறக்க வேண்டும் என்பது ஆண்டவனுடைய பிறப்பேனே யாருமே வந்து விரும்பி வாங்கல. அதற்காக நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நேரம் நாம் வீணாக்கி இது எல்லாம் நாம் சுமந்து இந்த சங்கதிகள் எல்லாம் சுமந்து கொண்டு ஒருத்தனை கை வெட்டுறாங்க, ஒருத்தனை தலையை வெட்டுறாங்க. இது எல்லாம் நம் சமுதாயத்திற்கு தேவையா? சாதி உணர்வு தானே செய்யுது இல்லையா? ஜாதி உணர்வு செய்யுது அப்படின்னா அதற்கு நீ ஏன் ஆள்படுற? அது முக்கியம் இல்லையா?
நான் வந்து ஒழுங்கா இருந்தேன்னு என்னை நீங்க எப்படி குறை சொல்ல அது முடியும்? ஒழுங்குன்னு நீங்க எதை சொல்றீங்க, அதை சொல்லிருங்க. ஒழுங்கு என்பது வாழ்க்கையில் மனிதனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி தன்னுடைய சமுதாயத்திலே தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவனோடு ஒட்டி ஒழுகுதல், இதுதான் ஒழுக்கம். அதாவது அவங்கவுங்க சாதிக்குள்ள திருமணம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லையே. எங்க வந்திருக்குது பிரச்சனை? இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு ஒரு இன்சிடென்ட் காட்டுக்கு பார்க்கலாம். ஒரே ஜாதிக்குள்ள இருக்கிறவங்க வெட்டிக்கிட்டாங்களா? சார், ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த உரிமை இல்லையா? எந்த பெண், கவுண்டர் பண்ணி கேட்கல, எந்த பெண்ணா வேணாலும் இருக்கட்டும் சார். ஆமா, இருக்கட்டும். தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து உரிமை இல்லையா சார்? தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு எல்லோருமே வந்து தன்னுடைய மகளை கேட்காம யாரும் கல்யாணம் பண்றது இல்ல. நீங்க இன்னைக்கு எல்லா பெண்களும் வந்து கிட்டத்தட்ட 80-70% பெண்கள் படிச்சுட்டாங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்காம யாரும் மாப்பிள்ளை பாக்குறது இல்ல. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முன்னாடி சண்டை சச்சரவு வெட்டு குத்துன்னு வாழ்ந்தா எப்படி தன் வாழ்நாள் முழுக்க அவன் தந்த பெண்ணை வச்சு காப்பாற்றுவான்? அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது மனிதனுக்கு. வாழுகின்ற போதே தன்னை நெறிப்படுத்தி கொண்டு வாழுகிற சக்தி மனிதனுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு கல்வி முக்கியம். நல்ல கல்வி கிடைத்தால் எல்லோரும் நன்றாக பாருங்க. நல்ல சாப்பாடு போடுறாங்க, இலவச அரிசி கொடுக்குறாங்க. அம்மா காலத்துல இலவச அரிசி கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு, மதிய உணவு சாப்பாடு கிடைக்குது, குழந்தைகள் நல்லா வளருது, சந்தோஷமான ஒரு விஷயம். இதெல்லாம் இருக்கே. அதனால யாரும் சாதி விட்டு சாதி பண்ணாம அவங்கவுங்க சாதியில கல்யாணம், அவங்கவுங்க ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஊர்ல பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க காதல்ங்கிறது வந்து வேற சில பிரச்சனைகள் வந்திருக்கு. வேற சில பிரச்சனைகள், காதல் வந்து இன்ஃபெக்சுவேஷனா இருக்க கூடாது. நீங்க அந்த காதல் அரும்புகிற நேரத்துல, காதல் அரும்புகிற நேரத்துல தாய் தந்தையர் தன்னுடைய மகனாகட்டும் மகளாகட்டும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற சக்தி எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை வரவே வராது. வந்ததாகவும் எனக்கு என்னுடைய காதுக்கு வரல. நீங்க எப்படி வேணாலும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமுதாயம் இருந்து ஒரு அரசியல்வாதி பின்னாடி போறாங்க. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய ஓட்டுக்காக சார் சொன்னாரு, அரசியல்வாதிகள் காலங்காலமாக இந்த சாதியை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னார். யாருமே வந்து ஒரு ஜாதி கலவரம் நடந்தா ஒரு அரசியல்வாதி ஏன்னு கூட போய் கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன காரணம்? ஓட்டு பேஸ்ட் பாலிடிக்ஸ். நான் சொல்லுவது தனி மனித ஒழுக்கம். அந்த வயது வந்த சாதி மறுத்து திருமணம் செய்வதே ஒழுக்கக்கேடுன்னு தான் சொல்றீங்க நீங்க. சாதி மறுத்து திருமணம் செய்வதே அது ஒழுக்கக்கேடு தான். கண்டிப்பா மேடம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பாயிண்ட்ல இருந்து கேட்கிறேன் உங்களுக்கு. இந்த கருத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ரொம்ப வருடங்கள் வந்து பின்னால் நம்ம போயிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுது. முதல்ல இருந்தேவா அப்படின்னு ஒரு மீண்டும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவையான உணர்வு கூட அதில் ஏற்படுது. இப்போ வந்து தேசிய ஆணையம் வந்து தருமபுரி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ தான் வராங்க. வந்தவங்க ஒவ்வொரு தடவையும் திருப்தி இல்லைன்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த தேசிய ஆணையமே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் செயல்படுது. அதற்கு பல்லு இல்லை. யாரையும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தண்டிச்சதா எனக்கே தெரியலை. நம்ம அனுப்புகிற குறைகளை வாங்கி திரும்ப யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்களோ அவங்களுக்கே அனுப்பி விளக்கம் கேட்டு அப்புறம் அப்படியே இழுத்தடிச்சு காலப்போக்கில் எதுவுமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. ஒரு சில இன்டர்வென்ஷன்ஸு பண்ணுறாங்க, பட் ரொம்ப பெரிய அளவில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல தேசிய ஆணையத்தை பற்றி என்னுடைய கருத்து. ஏன்னா அதில் வந்து பொலிட்டிக்கலாக அப்பாயின்மெண்ட்டு தான் அந்த அப்பாயின்மெண்ட்லாம். அது வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு பாடியாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த அவர்கள் சென்ட்ரல்லே அப்படி தான் இருக்குங்கிறீங்க. சென்ட்ரல்லையும் அப்படி தானே. அப்படி இருக்கும்பொழுது அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள அடங்கி தான் அவங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. நான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அவங்க சொன்ன கருத்தை பார்க்கும்பொழுது கடந்த பல வருடங்களாக வன்முறை அதிகரித்து கொண்டு தான் போகிறது. இதற்கு ஒரு காரணம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களில் எழுத படிக்க தெரிந்தவங்க வந்திருக்காங்க. இன்னொன்று விழிப்புணர்வு வந்திருக்கு. தனக்கு ஏற்படுகின்ற வன்கொடுமைகளை பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு புகார் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று உங்களுடைய அதாவது 18% இடஒதுக்கீடு முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்றாலும் கூட கிடைத்த போராட்டங்களிடையே, கடுமையான போராட்டங்களுக்கிடையே கிடைத்த ஓரிரு சந்தர்ப்பங்களில் ஓரளவு வளர்ச்சியை கூட ஆதிக்க சமூகத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னொன்று வந்து அவங்களுக்கு கலந்து பழகிற வாய்ப்பு வந்து பொது இடங்களில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் வேலை செய்கிற இடங்கள்,
இந்த இடங்களில் கலந்து பழகிற வாய்ப்பு ஏற்படுது. அப்போ வந்து அவங்க வந்து ஏன்னா நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து சமத்துவத்தை பற்றி பேசுது, நாமெல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு பேசுது. அதாவது யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லைன்னு போதிக்குது. அப்போ பள்ளியிலையும் கல்லூரியிலையும் இதை கேட்குற மாணவிகள் வந்து சாதியை மறந்து மனிதர்களாக பழகுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஆனாலும் சமூகம் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தான் இன்னமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க மனசில் அடி ஆழத்தில் சாதி உணர்வுன்னு சொல்கிறத விட அந்த சாதி உணர்வோடு சேர்ந்து இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் சாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அதை எந்த காரணத்தை கொண்டும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சாதி சார்ந்த ஒழுக்கத்தை ரொம்ப வலியுறுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை மறுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அரசியல் இருக்குங்க. கண்டிப்பாக. ஏன்னா செல்வம் போயிடக்கூடாதுன்னு. ஆமாம், தங்களுடைய வளங்கள் போயிடக்கூடாது, அதிகாரம் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னார். அது வந்து ஒரு திறவுகோல், ஒரு பாஸ்போர்ட். எல்லா இடத்துக்கும் அதில் வந்து அனுமதி உண்டு. அப்போ அப்படி ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கும்போது இந்த நிலைமை கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் கட்டமாகவே தாழ்த்தப்பட்ட மக்களையே நான் சொல்கிறேன். நான் அவங்கக்கிட்ட பரவலாக அரசியல் கட்சிகள், இன்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு சமூக அமைப்புகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தாலும் இன்னும் அரசியல் அதிகாரமாக உருவெடுப்பதற்கான நேரம் கணிந்து வரவில்லை. அது ஒரு பெரிய குறையா, பெரிய விஷயம் அப்படின்னு. ஆமாம், அது ஒரு பெரிய குறையாக நான் பார்க்குறேன். அதே ஒரு இப்போ மேடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க. மற்ற விஷயங்கள் நீங்க பேசுவது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நம்ம யாரையும் வந்து சப்ரஸ் பண்ணி பேசினா தான் அது வந்து நீங்க பேச சப்ரஸ் பண்ணி பேசலையா? அது காதலி இந்த காதலை சப்ரஸ் பண்றதுங்கிறது காதல் பண்ணுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுதா? நானும் அட்வொகேட் தான் சார். காதலை வந்து கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுதா? காதல் என்பது அப்படி சொன்னா அதுவுமே தனி மனித உரிமை இல்ல, அது தனி மனித உரிமைக்கு எதிரானது தானே. காதலிப்பது வந்து அவனுடைய இஷ்டம் சார். அதத்தான் சொல்றேன், அவங்க இஷ்டம். ஆனா இன்னொருத்தன் பெண்ணை நீ கவர்ந்துட்டு போறது அந்த பெண்ணுடைய தன் தாய் தந்தையுடைய இன்னொருத்தர் பொண்ணை தான் காதலிக்க முடியும் சார். இன்னொருத்தன் பொண்ணை உன் ஜாதியில காதலிங்க சார். ஏன் ஜாதிக்குள்ள சார்? அது கான்ஸ்டிடியூஷன் சார். மேடம் தலித் பாலிடிக்ஸ் இந்த அரசியல்லாம் விட்டுருங்க சார். அவங்க சொன்னது கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு 21 வயசு பொண்ணு வந்து ஆர்டிகல் 21 படி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற துணை அவங்க உரிமை அவங்களுக்கு இருக்கா இல்லையா? 1950 சார் everybody is having the right. everybody is having the right. நான் அதை மறுக்கல. நான் சொல்லுவது என்னன்னு கேட்டா, அதாவது தொல்லை இல்லாத சுதந்திரமான அன்பு கலந்த தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றேன். அந்த பொண்ணு தானே தீர்மானிக்கணும். எந்த பொண்ணு தீர்மானிக்கணும் சார்? திருமணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே தீர்மானிக்கணும். நீங்க 21 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் லிவிங், எவ்ரிதிங் இஸ் இருக்கு. அந்த 21 வயசு வரை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அந்த சட்டம் வந்து கட்டுப்படுத்தாது. நான் சொல்றது 21 வயசு வரைக்கும் அந்த பொண்ணு படிக்கட்டும், ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகட்டும். அதுக்கு முன்னாடி கவர்ந்துட்டு போய் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். கவர்ந்துட்டு யார் போறா? அந்த இல்ல சார், பெண்ணோட விருப்பம் இல்லாம நடக்குதுங்கறீங்களா? விருப்பம் இல்லாமல் நடக்குது. அந்த குடும்பத்தினுடைய விருப்பம் இல்லாம நடக்குது. நீங்க ரெண்டாவது சொன்னது ஓகே. அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம நடக்குதா? அந்த காதல் என்பது ஆணும் பெண்ணும் கலந்தது. ஆமா, இல்லன்னு நான் சொல்ல வரல. அப்புறம் ஏன் வெட்டு குத்து வருது? அது யோசிங்க. பண்றது யாருங்க? காதலர்களா பண்ணிக்கிறாங்க. ஏங்க நீங்க ஒத்துக்க மாட்டேங்கறீங்க அந்த காதலை, நீங்க போய் வெட்றீங்க சார். ஒரு தாய் தந்தையர் தாளாட்டி சீராட்டி வளர்க்கிற தன்னுடைய பெண்ணை தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு அவமானம் பண்ணிட்டு போறான்னா எந்த தந்தையாவது பொறுத்துக்குவானா? நான் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஒரு தாய் தந்தையர் பாராட்டி சீராட்டி வளர்க்கிற ஒரு பொண்ணை காதலன் அதை விட 10 மடங்கு பாராட்டி சீராட்டி வளர்த்தாதான் காதலே இருக்க முடியும். சரி, முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்புறம் எதிரில் வரக்கூடிய ஒரு ஆணையோ அல்லது பள்ளியில கல்லூரியில வந்து பழகக்கூடிய ஆணை 15 வயசுல 16 வயசுல இயற்கையாக வயசுக்கு வரும்போது அல்லது அந்த உணர்வுகள் வரும்போது ஜாதி சர்டிபிகேட்டை பார்த்துலாம் லவ் பண்ண முடியாது. நான் சொல்றது கேளுங்க. நீங்க மேடம் சொல்றாங்க நாம எல்லாம் தற்காலத்துக்கு போறோமா? நீங்க சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் எதுக்கு கொடுத்திருக்கான்? சயின்டிபிக் அப்ரோச் ஜாதியில இருக்கு. என்ன சயின்டிபிக் அப்ரோச் இருக்கு? நீங்க ஒரு சமுதாயத்துல வந்து 50 பெண் இருக்குது, ஒரு பெண் ரேஷியோ பாத்திருக்கீங்களா?
936 தான் பெண் ரேஷியோல இருக்குது. அந்த ரேஷியோல நீங்க பாக்குற போது ஒரு சமுதாயத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கா. என்னங்க சமுதாயம் அது? சமுதாயத்தை பத்தி பேசுறேன். உங்க சமுதாயம் என் சமுதாயம் ஒரு சமுதாயம் தான். என்ன வச்ச சமுதாயம்? எது உங்க சமுதாயத்துல என்னுடைய சமுதாயத்தில் பெண்ணுக்கு வாழ்க்கை வேண்டும். என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வாழ்க்கை வேண்டும். என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் திருமணம் இல்லாமல் இருக்கிறார்கள், திருமண வசதி இல்லாத இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் இருங்க, எனக்கு தெரிஞ்ச எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் தலித்தா இருந்துட்டு பிராமண கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க சமுதாயத்தில் இருக்கிற பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்றது படி பார்த்தா அங்கேயே ஜாதி பேசல. ஒரு நீங்க இப்ப சொல்றீங்களா, இப்ப கொஞ்சம் பெரும்பான்மையா இருக்க வன்னியர் ஆதி திராவிடர்கள அந்த பொண்ணு பையன் ரேஷியோ பிரச்சனை ஆறதுல சில சமூகங்கள் முற்படுத்தப்பட்ட சமூகமான செட்டியார் பிராமின் போன்ற சமூகங்கள்ல வந்து அவங்களே தங்களுக்கு இணையா இருக்க வேறு சில சாதிகளை பார்க்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. சயின்டிபிக்கா பார்த்தாலுமே நீங்க சொல்றது வந்து இங்க தப்பாயிருச்சே சார். அப்படி இல்ல, என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை சார். காதல் பத்தி தான் நான் பேசுறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. தயவு செய்து இந்த ஜாதி மண்ணாங்கட்டியை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்துல எல்லா இடங்களுக்கும் இளைஞர்களுக்கு காதல் வரும்போது இதெல்லாம் பார்த்து வராது. அவங்க வாழக்கூடிய இடம், அவங்களுக்கு நேரக்கூடிய ஒரு நிமிஷம் பேசின பிறகு தயவு செய்து பதில் சொல்லுங்க. அப்படிதான் வரும். அப்படி வருவதை பத்தி ஒரு பேரண்ட்ஸா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்தை விட்டுவீங்களா? யாரு விட்டுறா? நடந்தது அதுதானே. அது நடந்தது எந்த ஊர்ல நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் இல்ல, நீங்க அந்த நிலைமைக்கு எனக்கு யார் யார் உருவாக்குனது? யார் உருவாக்குனது? இந்த காதல் உருவாக்குனாங்களா? அப்படிப்பட்ட காதல் தேவையா? நீங்க தான் தப்புன்னு சொல்றீங்க. இயல்பானது. அப்படிப்பட்ட காதல் இயல்பானது உங்க குடும்பத்தோட வெச்சுக்கணும். கண்டிப்பா பொதுவா பேசுங்க. நீங்க காதல் இயற்கையானதுன்னா நீங்க உங்க குடும்பத்தோட வெச்சுக்கோங்க. என்ன சார் நீங்க? சார் ஒரே குடும்பத்தோட இயற்கையானதுன்னா ஒரே ஜாதியில பேசுற முதல் நாள் நீங்க குடும்பம்னா என்ன அர்த்தம்? ஜாதியோட மாமா மச்சான் கண்டிப்பா தீர்மானிக்க முடியும். நம்ம எப்படி சார் தீர்மானிக்க முடியும்? மேடம், அவர் சொல்ற புள்ளிவிவரங்கள் பார்த்தா ஒரே சாதிக்குள்ள நடந்தா அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் கலவரமே வராது. எதுக்கு நீங்க வந்து இன்னொரு சாதி விட்டு இது பண்ணணும்? ஒரே சாதியில நீங்க காதலிச்சுக்கோங்க, என்ன பண்ணிக்கோங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? சாதி என்பதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகலான ஒரு அமைப்பு. அதற்கு சமூக அங்கீகாரம் இன்னுமே இல்லை. சமூக அங்கீகாரம்னு சொல்லும் பொழுது பெரும்பாலானோர் அந்த சாதி அமைப்பையே எதிர்க்கிறவங்களா தான் இன்றைக்கி இருக்காங்க. இந்த சாதி அமைப்பின் மூலம் பலனடைகிறவங்க இப்போ இவர் இவ்வளவு துணிச்சலாகவும் தைரியமாகவும் ரொம்ப ஒரு மோசமான பிற்போக்கான கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி கருத்து உள்ளவங்க தமிழ்நாட்டில் எக்கச்சக்கம் பேர் இவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த துணிச்சல் அங்கேருந்து தான் வருது. ஆனால் இது ஏன் இப்படி வந்து காப்பாற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இப்போ நீங்கள் கீழ்வெண்மணி படுகொலையில் 44 பேர் கொல்லப்பட்டாங்க, வழக்கு நடந்தது. அவர் விடுதலையாகி வரும்பொழுது ஒரு பெரிய தலைவர் போய் அவருக்கு மாலை வரவேற்பு கொடுக்குறார். கோர்ட்டில் நடந்தது என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க. அப்போ என்னன்னா, அந்த 44 கொலைகளும் செய்தது சரி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமாக இருக்குது. இன்னொன்று, தருமபுரியில் 268 வீடுகள் கொளுத்தப்பட்டது. ஜெயலலிதா அம்மா நினச்சிருந்தா ஒரு ஹெலிகாப்டரில் போய் ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கலாம். சோனியா கூட போயிருக்கலாம். இங்கே இருக்கிற நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாமே ஒரு விசிட் அடிச்சிருக்கலாம். அப்படி போயிருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, அந்த மக்களுக்கு அவங்க பேரில் தவறு இல்லை, எங்கள் பின்னாடி எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் இவங்க போகாதது எப்படி இருக்குன்னா, அவங்கள யார் எரிச்சாங்களோ, அந்த வீடுகளை எரிச்சாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இன்னமும் கூட. இப்போ ராகுல் காந்தி வந்து தலித் வீடுகளில் போய் கூழ் குடிக்கிறாரு. அது எங்கே? உத்தரப்பிரதேசத்தில் தான். அது மாயாவதி சீஃப் மினிஸ்டராக இருக்க ஒரு ஸ்டேட்டில் தான் போய் இவர் தர்ணா பண்ணுறாரு. ஆனால் ஏன் தருமபுரிக்கு வரல? ஏன் ஒரு குறைஞ்சபட்ச அறிக்கை கூட கொடுக்கல? ஏன் சோனியா மேடம் தான் கொடுக்கல? அப்போ அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கட்சிகளும் அந்த அதிகாரம் சம்பந்தப்பட்டவங்களும் சாதிக்கு ஆதரவாகவே இன்னமும் செயல்பட்டு இருக்காங்க. வெளிப்பேச்சுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ கோகுல்ராஜோடைய மரணத்தை கூட எடுத்துக்கோங்க. அதை வந்து விடுதலை சிறுத்தைகளோ அல்லது தலித் அமைப்புகளோ தான் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறாங்க.
ஏன் அங்கே பாரதிய ஜனதா கட்சி போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலை? ஆம்பூரில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அங்கே போகலை? ஏன் அதிமுக போகலை? ஏன் திமுக போகலை? இப்போ தேசிய ஆணையம் வந்து பொதுமக்களை சந்திக்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து அந்த கோரிக்கைகளை எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு திமுகவோ ஒரு அதிமுக ரெப்ரசன்டேட்டிவோ அந்த ஆணையத்தை சந்தித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் என்னென்ன மாதிரி நடக்குதுன்ற ஒரு கோரிக்கையை கூட முன்வைக்க வரல. சரி, அதிமுக ஆட்சியில் இருக்காங்க, அதனால் வரலன்னு எடுத்துக்கலாம். ஏன் திமுகவிலேருந்து வரல? ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரல? அப்போ தாழ்த்தப்பட்ட இருங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கட்டும், தமிழ்நாட்டில். அப்போ நீங்கள் ஆம்பூரில் எதுக்கு போகிறீங்க? அப்போது ஆம்பூர்ல பிஜேபி போதே இல்லை நிறைய அறிக்கைகள் ஆம்பூர் குறித்து அவங்க தான் மேடம் பேசிருக்காங்க, ஆம்பூர் கலவரத்துக்கும் பேசினாங்க. கண்டிப்பா பிஜேபி தான் தமிழிசை பேசியிருக்காங்க. என்னால் அதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, மறைமுகமா இது எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்களுடைய பொறுப்பு, நாங்கள் அதில் விலகி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவங்க கட்சியில் தலித்துகள் இல்லையா? ஏன் அவங்களுடைய கோரிக்கை எடுத்துக்கிட்டு தேசிய ஆணையத்துக்கு போகலை? எல்லா கட்சிகள்லையும் இருக்காங்க தலித்துகள். அப்போது தலித் பிரச்சனைனா தலித் அமைப்புகள் தான் அதை போராடணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் முற்றிலும் கைவிடப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு இன்னும் அடிமைத்தனத்தில் வைக்கப்பட்டிருக்காங்கங்கிறதான். ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தேசிய ஆணையம் வருது, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நம்ம கட்சி சார்ந்தவங்க ஒன்றும் நம்ம பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் முன்வைக்கலை அல்லது அதுக்காக போராடலை அப்படின்னு ஒரு தலித்துக்கு தெரிஞ்சுதான் அந்த கட்சியில் இருக்க மாட்டார். ஆனால் சுயநலமும் ஓரளவு அந்த அதிகாரம் சார்ந்து கொஞ்சம் பிச்சை கிடைக்குது இல்லையா, அதற்காகவும் அதில் நீடிக்கிறதுனால தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் கடுமையான பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த வன்கொடுமை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் 93% பேர் விடுதலை ஆகிடுறாங்க, 7% பேர் தான் தண்டிக்கப்படுறாங்க. இதில் ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு கேஸை பதிவு பண்ண போகும்பொழுது டிஎஸ்பி என்கொயரி பண்ணி இதில் வந்து அன்டச்சபிலிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டால் தான் எஃப்ஐஆரே போட முடியும். ஒரு டிஎஸ்பி லெவலில் என்கொயரி பண்ணி உறுதியாகப்பட்ட கேஸ்கள்லேயே 93% விடுதலை ஆக்கப்படுறாங்க அப்படின்னா இது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் முதல்வருக்கு இதை பற்றி அக்கறை கிடையாது. அந்த சட்டத்திலே இருக்குது, முதல்வர் வந்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த சட்டத்தில் உள்ள கேஸ்களை வந்து ரெவ்யூ பண்ணணும்னு இருக்குது. இன்ன வரைக்கும் சட்டம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட ரெவ்யூ பண்ணலை. அதை காதில் போட்டுக்கிறதுல மத்திய அரசாங்கத்துக்கு எத்தனை லெட்டர் எழுதினாலும், ஏமா நீங்கள் ரெவ்யூ பண்ணலை, ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாவது இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருக்காங்களான்னா அவங்களும் கேட்கறது கிடையாது. இல்லை, அப்போ அரசு தான் முக்கியம் அதில். ஏன்னா அரசனுடைய ஆதரவு இல்லாட்டினா இவர் இப்படி பேச முடியாது. மேடம் வந்து தவறா திசை இருப்பாங்க. மேடம் சொன்னாங்க ஜாதிகள் வந்து இல்லீகல் அப்படின்னாங்க. என்ன சார் ஜாதிகள் இல்லீகலா? எப்படி நீங்க சொல்றீங்க மேடம்? நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து பணியாற்றுறவங்க. என்ன அப்படி எல்லாம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது தான் எங்க சொல்றாங்க? எந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது? எல்லா இடத்துலயுமே ஜாதி வந்து அப்ரூவ்டு சார். ஸ்கூல்ல ஆரம்பிச்சு வேலை வாய்ப்புன்றது எல்லாம் சரி அப்ரூவ்டு கேக்குறது. ஆமா இருங்க, அவர் ஜாதிங்கிறது அந்த பாயிண்ட் நீங்க எடுத்தீங்க வெச்சீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க சார். நேரு சொன்னாரு, நான் வந்து பிறப்பால் தவறுதலாக இந்துவாக பிறந்தேன், ஆனால் என்னுடைய சித்தாந்தம் சிந்தனைகள் அனைத்தும் இஸ்லாமியத்தின்றாரு. 2011 அவருடைய பேரன் ராகுல் காந்தி சொல்றாரு, நான் முதலில் பிராமணன், பிறகே இந்த கட்சியின் பொதுச் செயலாளர். ஏன் சொன்னார் அந்த வார்த்தை? அப்போ அவங்க அப்பா யாரும் பேசலையே, அவர் சொல்றாரு இல்லையா, இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி ஆதரவாளர் எங்கேயுமே போல. அரசியல் கட்சி ஜாதியை இது பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த இதுதான் ஜாதி இல்ல சார், மக்கள்கிட்ட சாதி இருக்கிறதா அவங்க பயன்படுத்துறாங்க. சாதி ஆன்டி தலித் இல்ல, அவங்க சொல்ல வர்றது ஆன்டி தலித் கான்சியஸ் இருக்கா இல்லையா மக்கள்கிட்ட? தலித்ன்றதை விட சார் ஜாதியே இல்லன்னு நீங்க எல்லாத்தையும் அந்த ஜாதி எடுத்துறீங்களா? எதுக்கு ரிசர்வேஷன்? இவர் அம்பேத்கர் வந்து ஒரே நிமிஷம் அவசரப்பட்டு பேசக்கூடாது. அம்பேத்கர் என்ன சொன்னாரு? 10 வருஷம் இல்ல 20 வருஷம் ரிசர்வேஷன் கொடுங்க, அவங்க நல்லா மேல வரட்டும். அதான் அவங்க ஒரே நிமிஷம் இருங்க சார், இப்படியே பேசி இது பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இருங்க, நீங்க பேசுங்க.
20 வருஷம் மேக்ஸிமம், இல்ல 50 வருஷம். 50 வருஷம் இன்னைக்கு reservation. தயவு செய்து சார், இடஒதுக்கீடு தொடர்பான விவாதம் அது please, போக please, வேணாம். please, நான் விவாதத்தை விட்டு வெளியவே போகல சார். நான் இதே இதுக்கு தான் சார் நானும் வரேன். 50 வருஷம் சார் இதை இன்னி வரைக்கும் இதை ரிசர்வேஷன் கொடுத்து வந்திருக்கோம். என்ன பண்ணாங்க, அதுல உள் ஒதுக்கீடு கொடுத்து இந்த சிறுபான்மை இஸ்லாமியரா உனக்கு இல்ல, எடுத்து நீங்க சார் ஒரே நிமிஷம் ஆம்பூர் மேட்ரு இது இதெல்லாம் ஆம்பூர் மேட்ரு கிடையாது சார். கிறிஸ்தவர்களா நீ எடுத்துக்கோ 5%. சரி, அது தனியாவே இப்படின்னு- வச்சுக்கோ. இல்ல தனியா இல்ல நான் சார். ஒரே ஒரு அவங்களுடைய கேள்வி சார். ஒரு நிமிஷம் நீங்க சார். சாதி தயவு செஞ்சு ஒழியணும்னு புரிஞ்சுக்கங்க நினைக்கிறீங்க. சார். இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சார், சார். எதுக்கு சாதி சார்? ஒழியணும்னு ஒரே நிமிஷம் நினைக்கிறீங்க. சார். ஒரே இருங்க. சாதி சார், மறுப்பு தயவு திருமணம் செஞ்சு ஏத்துக்குவீங்களா? சார் ஒரு நிமிஷம் நான் சாதி- ஏத்துப்பேன் சார். சாதி கண்டிப்பா, மறுப்பு திருமணம். ஜாதி மறுப்பு திருமணத்தை நான் குறைய சொல்ல மாட்டேன். அவர் மாதிரி கிடையாது. ஜாதி மறுப்பு திருமணம் வரவேற்கப்பட வேண்டியதுதான். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு. அது வரணும். அது வந்தா சமத்துவம் மலர்ன்றது எனக்கும் தெரியும். அதே சார், மாதிரி ஒரே மத நிமிஷம் சார். திருமணமும் வரணும், ம்? மத மறுப்பு திருமணமும் வரணுங்கிற சார் எதுவுமே சார் நான் தான் சொல்றேன் எதுவுமே வரணும். அதனால சார் இன்னைக்கு நல்ல ஒரே விஷயம். நிமிஷம் அவர் ஒரே பேசட்டும். நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. இன்னைக்கு பிராமணர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தது. அந்த பிரிவு தான் இருக்கு, என்ன இருக்கு? இருங்க இருந்தது, அவ்வளவுதான். எங்க இருக்கு? இருந்தது, முடிஞ்சு போச்சு. அந்த பிரிவே முடிஞ்சு போச்சு. அது எங்க இருக்கு? He goes far extent. அது முடிஞ்சு போச்சு சார். அது இனிமேல் கிடையாது. இன்னும் 10 வருஷத்துக்கு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னா எப்படி சார்? ஆமா சார். எங்க இருக்காங்க? நீங்க திருப்பி எங்க சார் இருக்கிறான்? அவனுக்கு தான் எதுவுமே கிடையாது இந்த நாட்டுல. அவன மாதிரி அனாதை சாதி இல்ல நீங்க, ஆனா இவங்க தலித்துகளை விட பிராமணர்கள் பாதிக்கப்பட நான் இப்பயும் சொல்றேன், அவன் பாதிக்கப்பட்டான் நான் சொல்லவே இல்லையா? அவன் அனாதை விட்டான். அவன் ஜாதிக்காரன் அவனை பார்க்க மாட்டான் சார். அதான் நான் சொல்ல வரேன். அவங்காலே அவங்கள பார்க்க மாட்டாங்க. அவன் முடிஞ்சு போச்சு அவன் கதை. இன்னும் அந்த மக்கள் பாவங்கிறீங்க. பாவனே சொல்ல அவள்தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்னத்துக்கு நான் பாவம்னு சொல்லணும் அவங்கள போயிட்டு? தலித்துகளுக்கு குரல் கொடுக்க ஆள் இருக்கு, பிராமணர்களுக்கு ஆள் இல்ல. அவ்வளவுதான். அது முடிஞ்சு போச்சு. அந்த சாப்டர் இஸ் க்ளோஸ். அத பத்தி முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? இதெல்லாம் இருங்க. சொல்லாதீங்க. அது ஒரு உயர்ந்த ஜாதி, பண்பாடான அதெல்லாம் ஜாதி. கிடையாது, கிடையாது. உயர்ந்த ஜாதி. நான் நீங்க ரெண்டு சொல்றேன். பேருமே ஒரே கருத்தை வேற ஒரு கோணத்துல சொல்றீங்க மாதிரி நான் தான் இருக்கு. சொல்றேன். அவர் சொல்லுவாரு என்ன பேச அது உயர்ந்த ஜாதினா எது தாழ்ந்த ஜாதி? இருங்க. அது நான் அது உயர்ந்த ஜாதினா எது தாழ்ந்த ஜாதி? உயர்ந்த ஜாதி நான் சொல்லிக்கவே மாட்டேன். இல்ல, அவர் சொல்றாரு. அவர் சொல்லுவாரு, நான் சொல்றாருங்க. சொல்லவே மாட்டேன். இல்ல, அவர் அவர் என்ன சொல்றாரு. சொல்றாரு? இது உயர்ந்த ஜாதி இல்ல, 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 நான் சொல்லவே மாட்டேன். ஒரே நிமிடம் இருங்க. அறிவால் இல்ல, இல்ல, உயர்ந்த ஜாதி. பிராமணர்கள் உயர்ந்த ஜாதிங்கிறது ஒரு உண்மைங்கிறீங்க. உண்மை. அதை அறிவால் ஏத்துக்கிறீங்க. உயர்ந்த ஜாதி. ஆ. அறிவால் அறிவு உயர்ந்த எல்லாருக்கும் அப்ப ஜாதி. தலித்துகள் தலித்துகள் ஒரு கீழ இருக்கவங்க தான். அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஒருத்தன் உயர்ந்தவனே இருந்து கீழே இருக்கவங்க தானே. சரி, கொங்கு வேளாளர்கள் அறிவால் தாழ்ந்த ஜாதியா? கொஞ்சம் இருங்க கொங்கு சார். வேளாளர்கள் அறிவால் தாழ்ந்த ஜாதியா? நீங்க ஏன் இதுக்கு சார் பதில் அந்த சொல்லி ஜாதி அப்புறம் பேசுங்க? பேசுங்க. உங்க ஜாதி பத்தி பேசுங்க. ஏன் நிறுத்துங்க. என் ஜாதி தான் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி, அவர் முடிக்கட்டும் சார். எல்லா ஜாதியும் முடிக்கட்டும் ஜாதி சார். தான். செந்தில் நான் அவர் சொல்றேன், முடிக்கட்டும். சும்மா அவர் ஏன் முடிக்கட்டும். தூக்கம் வந்து கலாட்டா அல்ல, அவர் முடிக்கட்டும். அறிவால் சொல்லுங்க. உயர்ந்த ஜாதி, மக்களை ஒரு காலத்தில் வழிநடத்திய ஜாதி. அரசியல்வாதிகள் எல்லாம் பிராமணன் அல்லாதவன் ஒரு காலத்துல வச்சான். ஆனா இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்துல தலித்துகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வளரட்டும், வாழட்டும், நன்றாக இருக்கட்டும். எல்லோரை போன்று அவர்களுக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கட்டும். சார், நான் விட்டு கொடுத்தது அதான். அதாவது you should put your leg only on your shoe, not other man's shoe. இன்னொருத்த ஷூக்குள்ள காலை வச்சா அது மிக நல்லா இருக்காது. மோசமான ஜாதி வர்ணம் கூட பேசி எனக்கு பதில் ரெண்டாவது, சொல்ல கண்டிக்கிறேன். கொஞ்சம் இருக்க. ரெண்டாவது மேடம் வந்து இன்னொன்னு சொன்னாங்க, வன்கொடுமை சட்டம்னு சொன்னாங்க. நான் அதிகாரியா இருந்த காலத்துல என் மீதே ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்தது. என்னுடைய ஸ்டாஃப் அத்தனை பேர்த்துக்கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவர் இந்த மாதிரி வார்த்தை சொல்ல கிடையாதுன்னு சொல்லி என்னை காப்பாற்றினாங்க. அதுல இன்க்ளூடிங் SC STs. அந்த மாதிரி தன்னுடைய சுய அறிவுகளை சரி செய்து கொள்வதற்காக பொய் சொல்லுகிற ஒரு மனப்பாங்கு வந்ததுனால தான் இந்த வன்கொடுமை சட்டம் வேகமா வேலை செய்யுது. இல்ல, நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க ரொம்ப அழகா. அதாவது இந்த சொசைட்டியோட பொது புத்தி, பிராமின்ஸ்னா அறிவாளியா இருப்பாங்க, அறிவா இருந்தவங்க இல்ல அறிவாளியா இருக்கிறாங்க அப்படின்னீங்க. அப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அவங்க அளவுக்கு அறிவு இல்ல இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான வாய்ப்புகள் இப்பதான் வந்துகிட்டு இருக்குது. அவர்கள் அந்த காலத்துல வந்து குருகுல கல்வி படிச்சான். அந்த காலத்துல குருகுல கல்வியில மற்றவர்கள் கல்வி மறுக்கப்பட்டுச்சா? மறுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அது யார் மறுத்தா? அது தவறு இல்லையா? அந்த தவறு இன்றைக்கு சரி செய்யப்பட்டது. இல்ல, அந்த தவறை செய்தவர்கள் யார்? என்ன மேடம், தவறு செய்தவர்கள் மேடம் சொன்ன மாதிரி ஆதிகாலத்து மனிதர்கள். அவர்களை பற்றி தவறு பேசி செய்தவர்கள் பிரயோஜனம் இல்லை. யார் படிச்சு கோயில்ல போய் மணியாட்டின்னு இருந்தாங்க. அவனை போய் குருகுல கல்வி இல்ல, அது தவறு செய்தவர் யார் நான் சொல்லவே சொல்றேன். மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாமே ஏத்து சொல்றேன். நான் practical ஆ பேசுறேன். இல்ல, இப்ப நம்ம தலித் சாதி படுகொலை பேசுறோம். ஆனா கோயில்ல மணியாட்டி மேடம், நீங்க தான் பாருங்க. ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதிகள் வந்து தலித்துகளை ஒடுக்குவதற்காக தனக்கு மேல இருக்கிற ஜாதி கீழே வந்து சமரசம் செய்ய தயாராக இருப்பான்னு ஒரு சொல்ல கூற்றுக்கு 100% உதாரணம் அவர் கிடையவே கிடையாது. வேற ஒண்ணும் இவரா கற்பனை பண்ணிக்கிட்டாரு. நான் கற்பனை பண்ணல.
மேடம் இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த ஜாதியுமே வரக்கூடாது. நான் வந்து மேல சரணடைறேன். பிராக்டிகலா அவர்களுக்கு வன்கொடுமை சட்டம் பிசிஆர் ஆக்ட் இருக்கு. இல்ல உங்களுக்கு மீதி எல்லா சட்டமும் உங்ககிட்ட இருக்கு. ஒரே நிமிடம் இல்ல மீதி எல்லா சட்டமும் உங்ககிட்ட இருக்கு. உளவியல் ரீதியா பிராமணர்கள்னா கொஞ்சம் அறிவானவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க என்ன இருக்கா இல்லையா? சப்ஜெக்ட்டை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் இல்ல அது நீங்க தான் சொன்னீங்க. அத இல்ல நான் அதையே திருப்பி பேச வேண்டாம். அவர்களுக்கு கிடைத்த அதுதான் என்ன நமக்கு கீழே அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் இப்பொழுது மறுக்கப்படுகிறது என்று அவர் சொல்றார். இன்னைக்கு பிராமணனே இல்லை அப்படிங்கிறார். எவ்வளவு வேதனைப்பட்டு அதை சொல்லியிருக்கார். வேதனைலாம் பண்ண சார் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அதுல எனக்கு அந்த ஜாதியே வேணாம். அவருக்காக நீங்க அதிகம் பரிந்துரை இல்ல, செய்யலாம். உண்மை. கண்டிப்பா நான் அவருக்காக அந்த சமுதாயத்திற்காக பேசுகிறேன். எல்லா சமுதாயத்திற்காக பேசுகிறேன். இந்த சமுதாயத்துக்காரன் தான். சாதி பற்ற வரலாற்றை வந்து கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வர்ணாசிரமம் எல்லாம் பேசி முடியல. இல்ல மேடம், அவங்க சொல்லவே இல்லைன்னா ஷாதுகான் கூட தான் வர்ணாசிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. வர்ணாசிரமம் இன்னும் ஒண்ணுமே பேசல. வர்ணாசிரமம் சொல்லவே இல்ல. அதான் வர்ணாசிரமம் ஆரம்பிச்சாங்க. 60,000 வர்ணாசிரமத்தை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லல. வார்த்தையை சொல்லவே இல்ல. சரி நீங்க சொல்லுங்க. பிராமணனை பத்தி வர்ணாசிரமத்தை பத்தி 45 ஆண்டு காலம் வந்து எல்லா சலுகைகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பர்டிகுலர் செக்டார். பிசியா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அவர்களுக்கு பிசிக்கே ரிசர்வேஷன் வேணாங்கறீங்க. எல்லாத்துக்கும் ரிசர்வ் வேணாம்னு யார் சார் சொன்னா? வரணும். நான் ஒரு படிச்சு முன்னுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற காரணத்துக்காக என்னை போன்ற ஒத்த நண்பர்கள், என்னோட படித்தவர்கள், என்னோட மற்ற ஜாதியினர் மேல வரக்கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல. டோன்ட் கிவ் அ கலர் ஃபார் தட். பட் வாட் ஐ வாண்ட் டு சே, நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படி சொன்னா, இந்த சமுதாயத்துல எல்லோருக்கும் சம பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வேஷனோ டி ரிசர்வேஷனோ எல்லாமே இருக்கிறது. ஆனால் தனி மனித ஒழுக்கங்களை வளர்க்கிற மாதிரி கல்வி யார்கிட்ட தனி மனித ஒழுக்கம்? எந்த சமூகத்திட்ட? இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த திருட்டு கல்யாணம் எல்லாம் இருக்குது, டிராமா கல்யாணம், தலித் மக்கள் தான் அதை அதிகம் பண்றாங்கங்கறீங்க. எல்லாரும் தான் செய்றான், எல்லா ஜாதியிலும் நடக்குது. அது இல்லாமல் இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும். சரி, சாதி பற்றிய வரலாற்றை வந்து படிக்கும் பொழுது உண்மையிலேயே இப்படி ஒரு மோசமான சமுதாய அமைப்பை உருவாக்குனவங்கள நம்ம வந்து கண்டம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சமூக குற்றம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துட்டோம்னா, அதை யார் உருவாக்குனாங்களோ எந்த சாதியாக இருந்தாலும் அது வந்து அந்த பழியை ஏற்கணும். அதற்கான பரிகாரம் நிச்சயமாக இருக்குது. தண்டனையும் அவங்க ஏற்றுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்துட்டு அவங்க உயர்ந்தவங்க, வழிகாட்டினவங்க, நம்மளை காப்பாற்றினவங்க, கடந்த காலம்லாம் பொற்காலம், இப்போ நம்ம வாழ்கிறது தான் ரொம்ப மோசமான காலம் அப்படிங்கிறதெல்லாம் பேசும்பொழுது சமத்துவத்தை ஏற்றுக்கிறதுக்கு இன்னும் நம்ம இந்திய மக்களில் பெரும்பாலானோர் தயாராக இல்லை. ஜனநாயகத்தையும் அவங்களால சமத்துவத்தை ஏற்றுக்க முடியலன்னா ஜனநாயகத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் ஏதாவது ஒரு வகையில் தன்னை சுப்பீரியர்னு நினச்சிட்டு ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மனிதர்களாக தான் நம்ம உலவிக்கிட்டு இருக்கோம். நம்ம சார் பேசும்பொழுது அவர் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் சிக்கி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதும், அதே சமயத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து அந்த வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னும் அதை பற்றி தெளிவான பார்வை இல்லாததும் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றங்கள் வரும். இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஒரு சமயத்தில் சொன்னார், பெண்களுடைய திருமண வயதை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்க விவரம் தெரியாததுனால தான் ஓடி போயிட்டாங்கன்னு. ஆனால் வந்து மனுவை பார்த்திங்கன்னா 8 வயசுலேயே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிடுங்க, அவள் விவரம் தெரிஞ்சால் ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிருக்காரு. பெண்கள் எப்படியும் ஓடித்தான் போயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா இன்றைக்கு உள்ள அவங்க சுய விருப்பம் சார்ந்து சாதிங்கிறது வெறுமனே நாள் வரணும் கிடையாது. அது பெண்களை ஒடுக்குகின்ற ஒரு முக்கியமான அமைப்பு. சாதிக்குள்ளாரே திருமணம் பண்ணணும், சொத்து கைவீறி போயிடக்கூடாது, அதனால் விதவிகளை திருமணம் பண்ணாமல் வச்சிருந்தது, இந்த மாதிரி பல்வேறு கொடுமைகள் சாதிக்குள்ளார நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி விழிப்புற்ற பெண்கள் வந்து அதை மீறணுங்கிற ஒரு தொடர்ந்த ஒரு விளைவாக தான் இது வெளியில் வராங்க. இன்னொன்று வரதட்சணை கொடுமை, ஃபேமிலிக்குள்ளார நிறைய மாமியார் மருமகள் பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக குடும்பங்களில் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நெகிழ்ச்சியான ஒரு உறவை நோக்கி, தானே தேர்ந்தெடுக்கிற ஒரு உறவை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இனி தடுக்கவே முடியாது, பெண்கள் ஓடித்தான் போவாங்க.
நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் கட்டுப்படுத்தினாலும் இனி வந்து அது வந்து வரவே வராது. இது ஒரு புரட்சிகரமான விஷயம். ஆனால் அந்த தாக்குதலை அனுபவிக்கிறது யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்காங்க. இப்போ வந்து பெண்கள் வந்து ஓடி போகிறாங்க. ஆனால் இந்த 2 கேஸ் எடுத்துக்கோங்க, கோகுல்ராஜ் கேஸையும் எடுத்துக்கோங்க, செந்தில்னு விழுப்புரம் 2. சரிங்க, அது நாங்கள் விசாரணை இல்லை நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இல்ல அவன் மேல ஏற்கனவே 2 ஆண்டு கால சிறை தண்டனை உண்டு. அதற்கு பிறகு மறுபடியும் வந்து பெண்களை மறுபடியும் கேலி பண்ணான்னு சொல்லி அவனை வந்து 11 நாள் ஜெயில வச்சிருக்காங்க. ஈவ்டீசிங் பண்ணதுக்காக கிடைச்ச தண்டனை அது. இல்ல அந்த பொண்ணு வந்து அது 2 ஆண்டு கால தண்டனை என்ன காரணம் அப்படிங்கறத தெளிவா போடல அவங்க. 2 வருஷம் நானும் அந்த அறிக்கையை படிச்சேன். இல்ல நானும் அந்த அறிக்கையை படிச்சேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா ஈவ்டீசிங் கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தாரு, திரும்ப அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணாரு, அப்புறம் தண்டவாளத்துல கிடந்தாரு. அந்த தண்டவாளத்துல கிடந்ததை பத்தி இல்ல தண்டவாளத்துல கிடந்ததை பற்றி எந்தவித ஒரு துப்பு கூட அந்த பத்திரிக்கையால கொடுக்க முடியல. இது டோட்டலி மேடம் எஸ்பியே பேசிருக்காரு. நீங்க எஸ்பி என்னங்க எஸ்பி என்ன எங்க எஸ்பி பேசிட்டா சிபிஐ என்னங்க எதையுமே எது அப்ப எஸ்பி பேசினா அப்ப நீங்க கீழ எழுதுறவங்க எஸ்பி பேசினா தப்பு, நீங்க பேசினா ரைட். சரிங்க, இல்ல கோகுல்ராஜே எடுத்துக்கோங்க. அது கோகுல்ராஜ் பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நீங்க பேசணும்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போ வந்து எஸ்பி இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால நாங்க சிபிஐ கேட்குறோம். அவங்க வந்து சொல்லட்டும், அது என்னன்னு தெளிவா சொல்லட்டும். இந்த 2 கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு அவங்க பெற்றோர்களுடைய இன்வால்மெண்ட்டை குறைச்சி இதை வந்து டோட்டலாக இந்த இவங்க மட்டும் தப்பு பண்ணவங்கங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுது. இது வந்து தொடர்ந்து ஏன்னா இந்த சமூகத்தில் இன்னும் எவ்வளவு பெண்கள் வந்து ரிப்ரெசிவாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்கிறதுனுடைய அடையாளமாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையான்னு பாக்குறீங்க? பயங்கரமான வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை. ஆமா ஆமா மேடம் சொல்றாங்க பெண்களை நம்ம வந்து அமுக்கி வச்சிருக்கோம்னு. இல்ல இன்னைக்கு பெண்கள் தான் அதிக கல்வி கட்டுறாங்க. ஐஏஎஸ்ல இந்த போன வாரம் ரிசல்ட்ல 3 பெண்கள் தான் வந்து டாப் மோஸ்ட் வந்திருக்கிறாங்க. பெண்களை யாரும் அடக்கி வைக்கல, அவர்களுக்கு அவேர்னஸ் அதிகமாகி போச்சு. அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்க, பெண்கள் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்துட்டு இப்படி சொல்லலாமா? எப்படி ஒரு பெண்ணு வந்து ஓடி போயிடும்? எல்லா பெண்களும் ஓடி போயிடுவாங்க. காதலிக்கிறத வந்து அவங்க அங்கீகாரமா பாக்குறாங்க, அவங்க அத அவமானமா பார்க்கல. அப்போ நம்ம வீட்டுல ஒரு பெண்ணு வந்து ஒருத்தனை காதலிச்சுட்டு ஓடி போயிட்டான்னா நீங்க பேசுறதுக்கு இது வந்து அசிங்கமா தெரியலாம். ஆனா ஒரு மனிதன் தாய் தந்தையர் வந்து நீங்க கொஞ்சம் இருங்க, பெற்ற தாய் தந்தையர் படுகின்ற வேதனை இருக்குது பாருங்க, அது சொல்லி மாளாது. புரியுதா உங்களுக்கு? அது இன்னைக்கு வேடிக்கையான பேசிடலாம். மட்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது பெற்றோர்களுடைய தலையீடு வர வர ரொம்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வர வேண்டியிருந்தது. ஏன்னா பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருக்காங்க. 2வது வயது வந்தோருடைய திருமண விஷயத்தில் அனாவசியமாக தலையிட்டு அவங்க பேர குழந்தைங்க இன்னும் கடைசி வரைக்கும் அவங்கள பின்தொடர்ந்து போய் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட் சுதந்திரமான வாழ்க்கையை மறுக்கிறவங்களாக இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த வயது வந்தோர் திருமணம் செய்கிறதுக்கு பெற்றோர்கள் எந்த விதத்துலையும் குறுக்கீடே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நல்லது. கருத்து சொல்ல வரேன். உண்மையிலே வந்து பெண்கள் ஓடி போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து அது சந்தோஷமாலாம் சொல்ல, நீங்கள் ஏற்றுக்குங்களேன். ஏத்துக்கிட்டா ஏன் ஓடி போறாங்க? ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? ஒன்னும் ஆயிராது. ரொம்ப ஒன்னும் ஆகாது. நல்லா இருப்பாங்க. குடும்பங்கள் வந்து தெருவுல நிக்கிறது காரணம் நீங்க நிக்க வைக்கிறதுனால. அவங்க வந்து நிக்கல, நீங்க நிக்க வைக்கிற, நீங்க எல்லாம் விரட்டி அடிக்கிறீங்க. நீங்க மாட்டீங்களா? உங்க பாக்கெட்ல இருந்து எனக்கு 2000 கொடுத்துருவீங்களா? ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன நீங்க சொல்றது புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க குடும்பம் அதை ரெகக்னைஸ் எங்க சார் நீங்களே எல்லாம் நீங்களேன்றீங்க. இல்ல நான் பொதுவா அவர் மட்டும் என்ன ஸ்பெஷலா? இல்ல அவர் ஏதோ ஒரு இம்ப்ளிகேஷன் வச்சிருக்காரு. நீங்களே புரிஞ்சுக்காம பேசுங்க, நீங்களும் அவரும் ஒரே ஜாதியா? இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி பேசுறாரு? அது தெரியல. இல்ல உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிட்டு இவ்வளவு எனக்கு விவரம் தெரியல. பொருளாதார இன்இக்வாலிட்டி, பொருளாதார இன்இக்வாலிட்டி அது அவங்க சால்வ் பண்ணிக்கிட்டாங்க சார். செந்தில் ஒரு பையனை பத்தி பேசுறீங்களா? அவன் யாரு? ஒரு டிரைவர். அவனுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்? சரி, ஒரு பொண்ணு பேசுறீங்க நீங்க. எங்க டிரைவர் இல்லாம இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. தர்மத்துக்கு விரோதமா ஜாதி வெறி ஏற்பட்டா என்ன வருங்கிறது உதாரணம். ஜாதி வெறி ஜாதி வெறி தவிர எதுவும் கிடையாது.
ஜாதி வெறியத்தை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றது ஜாதி வெறியா? அவரை ஜாதி வெறி யாருக்கு ஜாதி வெறி? உங்களுக்கு தான் வெறி. எனக்கு நீங்க என்ன என்ன வெறி? அவர் வீட்டுக்கு இப்படி நாம இப்படி கவனமா இருப்போம். ஆமாங்க. நீ ஏங்க உங்ககிட்ட இருக்க சட்டத்தை கரெக்டா நீங்க பேசுனீங்கன்னா அவர் ஏன் சார் இது பண்ண போறாரு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆமா, தப்பு. இவர் சொல்றது ஏமான விஷயம் தான் அது. நாம சட்டத்தை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலங்கிறதுனால அவர் பேசுறாரு. ஒரே காஸ்டுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்ன்ற அப்படி அதான் சார் திருப்பி ஏன் காதலிச்சு கல்யாணம் பண்ணுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? ஏங்க உலகம் முழுக்க சகஜமான விஷயங்க கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு சொல்லணும்? வெளிநாடுகள்ல தோத்து போற சட்டம். எங்கேயும் தோத்து போல நீங்க தான் தோத்து போக போறீங்க. அதெல்லாம் புரிஞ்சு வச்சுங்க. காதலுக்கு எதிராக போன எவனும் ஜெயிச்சது கிடையாது. நாங்கெல்லாம் மேடம் என்ன சொன்னாங்க? நிச்சயமா ஜெயிக்க மாட்டீங்க. 100% கேஸ் போட்டு அதுல 93% கேஸ் டைல்யூட் ஆகுது. காரணம் என்ன? சட்டம் தான். சட்டம் தப்பா இருக்குங்கிறீங்க. ஆமா, அவரு சட்டம் தப்பா இருக்குங்கிற. சட்டம் தப்பா இருக்கு, சட்டம் சரியாக அமல்படுத்தலன்றாரா? சார் சட்டமே தப்பு. சட்டமே தப்பு. நீங்க அதுதான் நான் சொல்றேன். அதாவது சட்டம் எப்படின்னு சொன்னா ஒரே விஷயம், லஞ்சம் வாங்குறது தப்புன்னு சட்டம் இருக்கு. ஆனா எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க. அதனால லஞ்சம் வாங்குறது தப்புங்கிற சட்டம் தப்பு. கண்டிப்பா மேடம். அப்படியே அந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு இப்போ அவங்க மீண்டும் மீண்டும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. நாங்க வந்து அதாவது ஒரு பக்கம் நாங்க தலித்துகளை அடிப்போம்னு சொல்றவங்க வேற. இப்போ சார் என்ன சொல்றாரு? அடிப்போம்லாம் சொல்லல. எப்பா நீ ஓன் ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுதான் அவங்க சொல்றாங்க. மற்றபடி வன்கொடுமையே நடக்கிறது வாய்ப்பே இல்லை. நிறைவு கருத்து. அதாவது என்னன்னா, ஜாதியிலிருந்து தொடங்கி இன்றைக்கு சமூகத்தில் மிக முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் மட்டமாக பேசுகிற ஒரு போக்கு வருது. அவன் கட்டடத்தில் வேலை செய்கிறது தான், அவன் கூலி தொழிலாளி தான், அவன் டிரைவர் தான், இப்படின்னு பாதி ஜனங்களை இந்த நாட்டில் இருக்கிற எவ்வளோ பேருங்க ஆஃபீஸராக இருக்க முடியும்? கொஞ்சம் பேர் தான். ஒரு நிமிஷம், அதாவது இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1 or 2% தான் ஆஃபீஸராக இருக்க முடியும். பிஸ்னஸ் மேன் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ். இவங்க வேலை செய்கிற வேலை எல்லாத்தையுமே மட்டமாக பேசி அவங்களுக்கு வந்து அவங்க தொழிலுக்குள்ளார அவங்க ஜாதிக்குள்ளார பொண்ணு எடுத்து அப்படியே இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தெளிவாக இருக்குது. பொருள்னு பேசுகிறாரு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. உங்கள் சொத்து வந்து எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு போங்க. கல்யாணம் பண்ணால் அவரும் புருஷன் பொண்டாட்டியாக நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் அந்த பொண்ணை தெருவில் விடுறீங்க? இதெல்லாம் முக்கியமான கேள்வி. அதனால் இப்போ நிறைவான கருத்தில் நான் பார்க்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே வன்கொடுமை நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரியான கருத்து உள்ளவங்க தான். இதை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கருத்து உள்ளவங்களால தான் இந்த வன்முறை அதிகமாக ஆகிட்டுருக்கு. இந்த கருத்தை மாற்றுறதுக்கான செயல்பாடு தான் இடஒதுக்கீடு. இப்போ சொன்னார் சாதி பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது படிப்பு, வேலைவாய்ப்பு இது கிடைக்கிது. இதனால் அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் நிலத்தை பிரித்து கொடுத்து இன்னும் கூட அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான்லாம் முறையாக அமல்படுத்தினாங்கன்னா அவங்களும் சமமாக வருவாங்க. சமமாக வந்த பிறகு இந்த மாதிரி பொருள் பிரச்சனையெல்லாம் இருக்காது. காதல் திருமணங்கள்லாம் நல்ல அதிக அளவில் நடக்கும். அந்த சமுதாயம் சமத்துவத்துக்கு வரும். இந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடை வந்து அம்பேத்கர் திட்டமிட்டாரே தவிர அதனால சாதி இருக்கு, அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இடஒதுக்கீடு. அம்பேத்கர் இடஒதுக்கீடு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாருமே திரும்பி அது இல்லன்னு மறுக்க முடியாது. அவர் ஏதோ நம்பிக்கையில சொன்னார் வளர்ந்தோன்னு. இடஒதுக்கீடு கொடுத்த அமல்படுத்துறத சரியா அமல்படுத்தணும்ல. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் 18% முழுமையா போய் சேர்றது கிடையாது. பேக்லாக் வேகன்சிஸ் 6000 வேகன்சிஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளை அறிக்கை தரமாட்டேங்கிறாங்க. அதனால இடஒதுக்கீடு முதல்ல முழுமையா அமல்படுத்துங்க, அப்புறம் 10 வருஷமா 20 வருஷமாங்கிறத பத்தி பேசுவோம். கண்டிப்பா சார். இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இப்போ நீங்கள் வந்து சாதி, அதாவது அந்த பையனை பார்த்துட்டு இந்த பையன் வந்து அந்த அளவுக்கு உத்தியோகம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லி எப்படி அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு கேட்டீங்களா? இப்போ அந்த பையன் வந்து ஒரு IAS IPS இருந்து ஒரு தலித் சமூகமா இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? சார், தலித் சமூகத்துல IAS படிச்சவங்க பெரும்பாலும் அவங்க ஜாதியில கல்யாணம் பண்றதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பல உதாரணங்கள். அது வேற விஷயம். அவங்க காதல் மனம் பண்றாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இங்க பாருங்க, என்னை பொறுத்தமட்டில் பணக்கார தலித் ஒரு IAS IPS மிகப்பெரிய ஆளு, அப்ப தலித்தா இருந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? எதுக்கு கொடுக்கணும்? அவங்க ஜாதியில் நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா அதைத்தானே சொல்றேன். ஏன் இங்க வர்ற? இங்க எதுக்கு வர்ற? தேவையில்லாம இங்க எதுக்கு வர்ற? நீ காதலிக்கிற சமுதாயம், இலக்கியத்தில் இருக்கக்கூடிய காதல் மலர வேண்டும் என்று சொன்னால் உன்னோடு ஒத்து போகிறவர்களோடு போவதுதான் நல்லது. ஆணுக்கு பெண்ணுக்கு ஒத்து போதே சார். ஆணு பெண்ணுக்கு ஒத்து போயிட்டா நாங்க கவலையே படல. நாங்க அதை பத்தி கவலையே படல. எங்களுது IAS பொண்ணு கூட
வேற நான் ஒரிசா பையனை கல்யாணம் பண்ணிருக்கு. நாங்க இல்லன்னு நான் சொல்ல வரல. நீங்க மலையாளிகளுக்கு கொடுக்குறீங்க, ஆனா தமிழ் ஜாதிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களே. அதாவது சமீபத்துல நாமக்கல்ல இருக்கக்கூடிய சில பேர் வந்து தமிழ்நாட்டுல பெண்கள் கிடைக்காதனால, தகுதியான பெண்கள் இல்லாதனால அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்கன்னு ஒரு செய்தி பத்திரிகையில. தகுதி உள்ள பணக்கார தலித்தோ பணக்கார நாடார் வன்னியர்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டீங்க சார். ஏத்துக்கிறது ஏத்துக்காதது வந்து அந்தந்த குடும்பங்களை பொறுத்தது. தமிழ் மாத்தி பேசுறாங்க. அந்தந்த என்னத்தை மாத்தி பேசுறாங்க? ஒரு பொண்ணை வச்சிருக்கிறவன் பையன் சரியா இருந்தானா அவன் கலந்து போயிட்டானா நான் யார் போய் குறுக்க நிக்கிறதுக்கு? அதைத்தானே அவங்க சொன்னாங்க. அத சொல்றதுக்கு சமுதாயத்துல தனி மனித ஒழுக்கம் கெட்டு போச்சு. அதனாலதான் இந்த வெட்டு குத்தெல்லாம் வருது. நீங்க வெட்டு குத்து வராம இருக்கிறத பத்தி தான் நான் சொல்ல வரேன். வரும்போது வெட்டவனை தண்டிப்பீங்களா, கேட்டுக்க மாட்டோம். இல்ல சார், இப்ப மொழி தெரியாத ஒரு ஸ்டேட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியும். ஆனா நமக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி இருக்க தமிழ் பேசுற அவங்களுடைய தேவையை பொறுத்தது சார். அது அவங்களுடைய தேவையை. அதுக்காக மேடம் என்ன சொல்றாங்க, எங்க பையன் கல்யாணம் பண்ணாலும் சொத்தை பிரிச்சு கொடுங்கறான். அப்போ கொங்குவேலாவுடைய சொத்து தான் கண்ணுக்கு தெரியுது. இதைத்தான் டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு. எங்கள் தலைவர் ஜி.கே. நாகராஜ் அதைத்தான் சொன்னாரு பல இடங்கள்ல. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்றதுன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், சொத்துல பங்கு கேட்காதீங்கங்கறாங்க. எங்களுடைய தலைவர் நாகராஜ் இருக்கா இல்ல, பெண்ணுக்கு சொத்துரிமை இருக்கா இல்லையா? இதான் தவறுன்னு சொன்னேன். இததான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தா கொடுத்ததுனங்க. எந்த அப்பா அம்மாக்கு சம்பந்தப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெண்களுக்கு சொத்து கொடுக்கறாங்க. நாங்க யாரும் குறுக்க நிக்கிறது இல்ல. நீங்க சட்டத்துல அப்படி இல்ல சார், பெண்ணுக்கு சொத்து உரிமை தான் இருக்கு. சொத்து உரிமை இருக்கு. சொத்து உரிமை எல்லாம் இல்ல. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தலித் கல்யாணங்கள் வந்ததுக்கு அப்புறம், குழந்தை உருவானதுக்கு அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் வருது, எனக்கு இந்த சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்லி பண்றாங்க. பெண்ணுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா சார்? நாம் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் வளரவில்லை. இன்னும் பல ஆண்டு காலம் ஆகும். ஜனநாயகம் சரிப்பட்டு வராது. ஆனால் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஈக்குவலாக இல்லை. சிந்தனையில் ஈக்குவலா இல்ல, பொருளாதாரத்தில் ஈக்குவலா இல்ல, படிப்புல இல்ல. இப்ப நீங்க காதலை ஏத்துக்கிறீங்க, இலக்கிய காதல ஏத்துக்கிறீங்க, ஆனால் ஒரே சாதிகளை காதலிக்கணும்ங்கறீங்க. இப்ப காதலிக்கும் போது இப்ப எப்படி சார் கொங்குலால கவுண்டர் பொண்ணு நீங்க என்ன கூட்டம், என்ன கிளை, என்ன சாதி கேட்டு தான் காதலிக்கணும். காதலித்தால் நன்று இல்ல சார். இப்ப காதலிக்கும் போது நீங்க கவுண்டர்ல இல்ல அதான் இல்ல இல்ல சார், இப்ப கவுண்டர்லயே கூட்டம் இருக்க வேண்டும். காதல் ஒழுக்கமான காதலாக இருந்தா இல்ல இல்ல. இப்ப பொண்ணு இல்ல சார், ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல காதல் வந்துருச்சுன்னா அந்த பையன்ட்ட போய் பேரை கேட்டுட்டு நீங்க கவுண்டர்ல என்ன கூட்டம், என்ன கிளை அப்படி எல்லாம் கேட்டுதான் காதலிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒண்ணும் கேட்க வேண்டிய ஏன் கேக்குறேன்னா, ஒரே சாதியில உங்க இதுல கல்யாணம் பண்ணும்போது பங்காளி முறை, அக்கா தங்கச்சி முறை எல்லாம் வந்துரும். வேற சாதிக்கு பிரச்சனையே இல்ல. குலம் என்றால் அக்கா தங்கை முறை வரும். இல்ல மற்ற ஒரே சாதி எவ்வளவு கிரிட்டிக்கல் மேட்டர் இருக்கு பாருங்க. ஆமா, அது தெரிஞ்சுக்காம என்ன ஜாதியில் இருக்கிற நீ, என்ன ஜாதியில பெண் வந்து ஒரே சாதியில் கிளை தெரிஞ்சு காதலிக்கணும். ஆமா, அதுதான் ஒழுக்கமான காதல். ஒவ்வொரு சாதியும் அந்த கிளை என்ன சாமி கும்பிடுறாங்க தெரிஞ்சு காதல் வரைக்கும் தான் வர்றீங்க. காதலுக்கு அப்புறம் குழந்தை, குழந்தைக்கு அப்புறம் குடும்பம், குடும்பத்துக்கு அப்புறம் பொருளாதார சிக்கல். எத்தனை குடும்பம் எனக்கு காப்பாத்துறது இல்லைங்க. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா இல்லாதவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதே போல் அப்பா அம்மா சொல்கிறத பார்த்து ஜாதி எல்லாரையும் கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் காதல் திருமணம் செஞ்சிட்ட பிறகு அந்த அந்த தம்பதியினரை வந்து ஏற்றுக்காம போறதுனால தான் மிக அதிகமான சிரமம் வருதே வழியா வேற ஒன்றும் கிடையாது. சொத்தை குறி வச்சுதான் நடக்குதுங்கிற. சொத்தை குறி வச்சு நடக்கல. சொத்தை குறி, அதாவது அது போல ஒரு சில கேஸ்கள் இருக்கலாம். நான் மறுக்க நல்ல உதாரணம் இறுதியில ஒரு சில கேஸ் அப்படி இருக்கலாம், நான் மறுக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அது சொந்த ஜாதிக்குள்ளவே இல்லையா? ஒரே ஜாதியை சேர்ந்த கொஞ்சம் மிடில் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அதே ஜாதி சேர்ந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்து தகராறு பண்ணலையா? சொந்தக்காரங்க குத்துவட்டி இல்லையா? இல்ல, நீங்க பண்ண, நான் பேச முடிக்கிறேன். அதாவது சொந்தக்காரங்க பத்தியில பங்காளின்னா சொத்து தகராறு தானேங்க. சொத்து தகராறு எல்லாரும் இருக்குங்க. பிரச்சனை என்னன்னா சொத்து வேற ஜாதிக்கு போயிடக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். விஷயம் என்ன தெரியுங்களா? சமூகத்துல இயல்பாகவே காலப்போக்கில் இந்த காதல் திருமணம் அதிகரிச்சுட்டு வருது. அதை பார்த்து டென்ஷன் ஆன இந்த கோஷ்டிகள் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து வன்முறையில் இறங்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவங்களால ஒருபோது ஜாதி மறுத்து திருமணம் செய்யணுங்கிறது அவங்க வாதமா இருக்கு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஜாதி மறுப்பு திருமணத்தை நான் தடையே பண்ண மாட்டேன், வரவேற்கிறேன். ஆனால் ஒன்று மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸ் சொன்னாது இல்லையா, ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அது எங்கேருந்து வரும்? இங்கே இவங்க தான் அதை ஆரம்பத்தில் பிரிச்சுட்டாங்களே. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்தா நான் கை கட்டணும், அவரை அவங்க தான் கொண்டு வந்தாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அதுதான் சார் நான் சொல்கிறேன். அவங்க நான் சொல்ல சார், அவங்க ஐஏஎஸ் யார் கற்பிச்சா? அதுதான் இந்த சமுதாயம் தான் கற்பிச்சிருக்கு. எந்த சமுதாயம் சார்?
ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது குறுக்க பேசுங்க, கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்டஸ், இப்போ நான் வெளிநாடெல்லாம் போயிருக்கேன், நான் அமெரிக்காவில் இருந்திருக்கேன், அங்கெல்லாம் யாரையுமே வந்து மிஸ்டர்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இங்க அப்படி கிடையாது. ஒரு அரசியல்வாதி பார்த்தா என்ன அண்ணே, வயசுல சின்னவங்க கூட அண்ணன், ஒருத்தன் தொங்கின்னு போகணும், வயசுல அரசியல் தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. அரசியல் தான் முதல் காரணம். இத மாதிரி கொண்டு வந்தது அரசியல் தான். இப்போ ஒண்ணுமே கிடையாது. பியூன், ஐஏஎஸ் அப்படின்னு நீங்க வகை பிரிச்சிங்க இல்லையா? இப்போ வெளிநாட்டில் போனீங்கன்னு வச்சுக்கலாம், பரவர் உனக்கு இதுதான் சேலரி, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யறியா, உனக்கு இது சேலரி. அதுக்கும் இந்த தலைப்பு சார், ஆமா சார், ஒரு நிமிஷம், இந்த தலைப்பு எங்க அந்த ஸ்டேட்டஸ். இப்போ நான் வந்து பியூனா இருந்தாலும் எனக்கு $10 தான் சேலரி, நான் வந்து ஆபீசரா இருந்தா எனக்கு $10 தான் சேலரி. அப்ப இந்த ஸ்டேட்டஸ் வர போறது இல்ல. நீ பியூன் ஆயிடு, டிரைவர் ஆயிடு, எவனா வேணா ஆயிடு, அப்படி பண்ணிட்டு யார வேணாலும் காதலிச்சு இந்த ஸ்டேட்டஸ் வர போறது இல்ல. ஸ்டேட்டஸ் போயிடும். சமப்படுத்துறதுக்கு அப்புறம் அது வந்தது, பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்தது. அந்த இடத்துல பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்த பிறகு இந்த பியூன் வந்து பினான்சியல் ஸ்டேட்டஸ் மட்டும் போதாதுங்கறாரு, கேஸ்ட் ஸ்டேட்டஸ் வேணும்ங்கறாரு. அவர் சொல்லிக்கிட்டான். ஆனா அவங்க சொன்னாங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நல்லா இருக்க போறாங்க. நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது போன்ற சாதிய படுகொலைகளுக்கு என்ன மனநிலை காரணம்? அரசியல் கட்சிகள் காரணமா, அல்லது அரசியல் கட்சிகள் அல்லது இதை போன்ற விஷயங்களை செய்கின்ற சாதிய கட்சிகள் காரணமா? குறிப்பாக இந்த 5 வருடங்களில் ஏன் தமிழகத்தில் அதிகம் நடந்திருக்கிறது என்பது குறித்து தான் விரிவாக விவாதம் நடைபெற்றது. இதற்கு காதலா, ஆண் பெண் உரிமையா, இதை எவ்வாறு பார்க்க வேண்டும், சொத்து பிறை இதில் பின்னால் இருக்கிறதா, சாதி உணர்வு பின்னால் இருக்கிறதா, இதை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யார் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து மிக பரந்துபட்ட அளவில் பல்வேறு கோணங்களில் நமது ஆளுமைகள் விவாதித்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தனது கருத்தை தெரிவித்த வலதுசாரி சிந்தனையாளர் பாலாஜி வெங்கட்ராமன் அவர்களுக்கும், ஆளி பதிப்பகத்தின் உரிமையாளர் எழுத்தாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும், சமூக சமத்துவப்படை அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய சிவகாமி IAS அவர்களுக்கும், கொங்கு ஜனநாயக பேரவையினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.